கனா கண்டே நடி தோழி கனா கண்டே நடி கனா கண்டே நடி கனா கண்டே நடி கனா கண்டே நடி கனா கண்டே நடி. ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஐ எம் சரிதா. நான் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு கிளாஸ் நான் தான் எடுப்பேன். ஓகே, டெய்லி ஃபஸ்ட் கிளாஸ் என்னோட கிளாஸாக தான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு சப்ஜெக்ட்லாம் வேண்டாம், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் ஃபஸ்ட்டுலாம் இருக்காங்கல்ல, அதான் 12th ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தது, அவங்க மார்க்லாம் சொல்லுங்கள். உங்களோட ஆம்பிஷன் என்ன அதையும் ஷேர் பண்ணுங்கள். லேடிஸ்லேருந்தே முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கீப் குவைட், டோன்ட் மீன் நாய்ஸ், சைலண்டாக இருங்க. ஓகே, அப்புறம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஜென்ஸ் பக்கத்தில் லேடிஸ் உட்காந்துருப்பாங்க, நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம், கிளாஸை கட்டடிக்கலாம், அப்படிலாம் நீங்கள் நினச்சி வந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் என்னத்தை மாற்றிக்கோங்க. இது அந்த மாதிரி காலேஜ் கிடையாது. இங்கே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒவ்வொரு அட்டண்டன்ஸும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். கட்டடிக்கன்னு நினைச்சாலும் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இங்கே இல்லாமல் போயிடும். எக்ஸாம் எழுதுறதுக்கு 100%, 99% அட்டண்டன்ஸ் தேவை. ஓகே, சொல்லுமா, நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ. உன்னோட நேமு, உன்னோட ஆம்பிஷன், உன்னோட ஸ்கூல் மார்க், இல்லை ஸ்கூல் மார்க் வேண்டாம், உன்னோட நேமு எங்கேருந்து வர, உன்னோட ஆம்பிஷன் இதை ஷேர் பண்ணால் போதும். Teacher, my name is Madhumita, nickname Madhu. My native place is Naharkoil. நான் இதுக்கு முன்னாடி படித்தது லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலில். டீச்சர், I am Nandini, my native Naharkoil. My ambition is IAS. My name is Keetana, nickname Keetu. My native place is Naharkoil. My ambition, one and only ambition, lawyer. டீச்சர், நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் வகுப்பு வர தமிழ் மீடியம் தான் படித்தேன். எனக்கு இங்கிலீஷ் அந்தளவு வராது, ஆனால் ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான் தான். 600க்கு 596 மார்க்கு. எங்கள் ஸ்கூல்லே நான் தான் ஃபஸ்ட்டு. இப்போன்னு இல்லை, 10th 11th 12th எல்லாத்துலேயுமே நான் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. என்ன சொல்ல போனால் எங்கள் ஸ்கூலும் எங்கள் ஊரில் உள்ளவங்களும் இது பண்ணி தான் நான் இங்கே படிக்கவே வந்தேன். எனக்கு பெரிய அளவுக்கு படிக்கலாம் விருப்பம் இல்லை, ஏன்னா என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டு அந்த மாதிரி. எனக்கு ஆம்பிஷன்னா என்ன சொல்கிறதுக்கு, இந்த ஊரே ஆளணும் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். எனக்கு எக்ஸ்ப்ரெஷன் ஒருத்தங்க இருக்காங்க, சரி அது என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷ் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு ஜெயலலிதா அம்மா மாதிரி ஆகணும்னா ரொம்ப ஆசை. மாப்பிள்ள, இது கிட்ட கேட்டுக்கு நாட்டால போதான் மூஞ்சி முதற்கட்டையும் பேர் ஒழுங்கா இன்ஸ்பயர்னு கூட சொல்ல தெரியல, எக்ஸ்பிரஷனா. ஐயோ ஐயோ, ஒன்றும் தெரியல. எப்படா கிளாஸ் ஃபஸ்ட் வந்துருப்பா? 596, அதில் பெருமை வேற. இந்த இங்கிலீஷே தெரியல, சின்ன இங்கிலீஷு. இது ஒன்றும் தெரியாமல் நாட்டால போதான் மூஞ்சி முதற்கட்டையும் பார்க்கலையா? சரி, அது போட்டும். போர் அடிக்க மாப்பிள்ள, ஏதாவது கொண்டு வந்திருக்க? டேய் மாப்பிள்ள, லஞ்ச் எல்லாம் கொண்டு வரலடா. ஃபர்ஸ்ட் நாள் சீக்கிரம் விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். எங்க அம்மா கட்டி தரேன்னு சொல்லிச்சு சாப்பாடு. வேண்டான்னு வந்தாலும் வந்துட்டேன். பசிக்கு இருந்த காசுக்கு சிப்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். சிப்ஸ் வேணா சாப்பிட்றியா? இந்தா, என்ன கொஞ்சம் வச்சுக்கோ, அவ்வளோத்தையும் தின்னு தொலைச்சிடாத. ஹாய், என் பேரு கதிர். உங்க பேரு? யார்ட்டுமே பேசாம சைலண்டா இருக்கீங்களே, ஏன்? யார்ட்டையும் பேசுறது உங்களுக்கு பிடிக்காதா? ஆமா, உங்க பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? என் பேரு ஜீவா. நான் யார்ட்டையும் பேசாமலாம் இல்ல. சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப கருப்பா இருக்கிறதுனால எந்த பையங்களும் என்கிட்ட பேச மாட்டாங்க. பொண்ணுகளும் அதே மாதிரிதான். நானே பேசணும், ஏதாவது டவுட் கேட்கணும் விரும்பி போனா கூட சி மூஞ்ச பாரு அப்படின்ட்டு போயிரும். நீக்ரோன்னு எனக்கு வட்ட பேர் வேற வச்சிருக்காங்க. அதான் அப்படியே கன்னியூ ஆயிட்டு சைலண்ட். என் பேரு ஜீவா. உங்க பேரு என்ன சொன்னீங்க? கதிரா. சரி சரி, நீங்களா இந்த கிளாஸ் ரூம்ல என்கிட்ட பேசுனீங்களே. சிப்ஸ் நல்லா இருக்கு பத்தியா, தேங்காய் எண்ணெயில பொரிச்சிருப்பாங்க போல. என்ன டேஸ்டா இருக்கு. நாளைக்கு 2 பாக்கெட் வாங்கி போகணும் கேட்டியா? ஐயோ, டீச்சர் வந்துட்டாங்க. ஏய் மாப்பிள்ள, உள்ள குளிச்சு போயிடா. புதுமையா இருக்கு ஜீவா நீ பேசுறது. கருப்பா இருந்தா பேச மாட்டாங்களா? இது எந்த ஊர் லாஜிக்னு தெரியலையே. நம்ம இந்திய நாட்டோட கலரே கருப்பு தான், டஸ்கிட் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது அவரை பேச மாட்டாங்களா? அப்படி பேசினே விட்டுரு. அப்படி ஒன்று நம்ம பேசணும் யாரும் அவசியம் இல்லை. நானும் அப்படி இல்லை, உன்னை இந்த நிமிஷத்துல இருந்து என் ஃப்ரெண்டா நினைக்கிறேன். அப்புறம் பாய்ஸ், உங்களை பற்றி ஷேர் பண்ணுங்க. உங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா? இன்னைக்கு இந்த 1 hour தான் கிளாஸ், ஓகேவா? நாளைலேருந்து ரெகுலராக நடக்கும். ஃபஸ்ட் டேனால 1 hour நடந்தால் போதுன்னு பிரின்சிபல் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சோன்னா எப்படி வீட்டுக்கு உடனே போவீங்களோ பேக் எடுத்து, அதே மாதிரி காலேஜ் முடிஞ்சோன்னா உடனே வீட்டுக்கு கிளம்பிடுங்க. இந்த பார்க்கிங் லைன் பேசுறது, வெயிட்டிங் ஹாலில் இருந்து பேசுறது, கேண்டீன் போய் சாப்பிட்டுட்டு 5 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன்னு அதெல்லாம் வேண்டாம். ஸ்கூலில் எவ்வளோ ஒபீடியண்டாக இருந்தீங்களோ அதே மாதிரி காலேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பில் நல்லா சக்ஸஸாக முன்னேறுவீங்க. அச்சோ, பெல் அடிச்சிட்டே. உங்களை பற்றியும் கேட்கலான்னு பார்த்தேன், எப்படி இந்த 1 hour போச்சுனே தெரியல. ஓகே, நாளைக்கு உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களோட கனவு என்னன்னு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். ரோஸ் மில்க் சூப்பரா இருக்கு பத்தியா?
சே தெரிஞ்சிருந்தா வாட்டர் கேன் எடுத்துட்டு வந்திருப்பேனே. 2-3 ரோஸ் மில்க் வாங்கி வீட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சா டேஸ்டா இருக்கும் பத்தியா. விலையும் பரவாயில்ல, 20 ரூபா தான். இவா ஒருத்தி என்னது வாட்டர் கேன் அடிச்சு குடிக்க போறியா? நாளைக்கு வேணா வந்து அடிச்சு குடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாளே வாட்டர் கேன் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்காது. நம்மனா இப்ப ஸ்கூல் கிடையாது, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கணும். இந்த ஸ்கூல்ல நடக்கிற மாதிரி ஜாமெட்ரி பாக்ஸுக்கு சண்டை, வாட்டர் பாட்டிலுக்கு சண்டை, என் டிஃபன் பாக்ஸ் அவன் சாப்பிட்டாங்கிறல சண்டை, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்மலாம் இப்போ மெச்சூர்ட் ஆகிட்டோம். காலேஜுக்கு ஏற்ற மாதிரி அப்படி கெத்தா நடக்கணும். என்ன கீர்த்தனா, என்னமோ ரொம்ப சின்சியரா சீரியஸா யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருக்கு. என்ன நாளையில நீயும் வாட்டர் பாட்டில் கொண்டு வந்து ரோஸ் மில்க் வாங்கலாம்னா? அப்படிலாம் இல்ல, நீ இருக்கியே. ரோஸ் மில்க் என்ன பெரிய விஷயமா? எங்க அம்மாவே எனக்கு வாரதோறும் போட்டு கொடுப்பாங்க. சில டைம் வாட்டர் பாட்டில கூட அடிச்சு கொடுப்பாங்க. ரோஸ் மில்க் எப்படி செய்யணும் தெரியுமா? மம்மி எப்படி பண்ணுவாங்க, ஆரோக்கிய பால் நல்ல திக்கான ஃப்ளேவரா பார்த்து வாங்குவாங்க. வாங்கி மிக்ஸி ஜார்ல ஊற்றி அப்புறம் ரோஸ் எசன்ஸ் ஊற்றி, சிலவங்க சிரப் மாதிரி கூட விற்கிறாங்க போல. அதை கொஞ்சோண்டு 2-3 ட்ராப் ஊற்றி சுகரும் போட்டு நல்லா மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணிடணும். இன்னும் டேஸ்டியாக வேணும்னா 10 ரூபா பேக்கெட்டில் பால் பவுடர் இருக்கு பத்தியா, அதையும் அதில் போட்டு நல்லா அடிச்சுட்டோம். டேஸ்ட்டாக அள்ளும், சூப்பராக இருக்கும். எனக்கு என்ன யோசனைனா, ரோஸ் மில்க் குடிச்சிருக்கோம், அதில் குளிச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ரோஸ் மில்க் குளிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ரோஜாப்பூ இருக்கு, பால் இருக்கு, குடிச்சாலே அவ்வளோ நல்லதான். அப்போ அதில் தினம் குளிச்சா உடம்பு நல்ல பாலிஷ் ஷைனிங்காக இருக்கும்ல, ரோஜாப்பூ மாதிரி. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். குடிக்க தண்ணியே இல்லையா, இதில் பன்னீர் கேக்குதான். அந்த மாதிரி இருக்குது உன் கதை. உனக்கு என்ன இப்போ ரோஸ் மில்க்ல குளிக்கணும் அவ்வளவுதானே? இதை ஏன் உங்க அம்மாட்ட கேட்டேன்? ஏன்டல நியாயமா கேட்டிருக்கணும். இந்த இப்போ ஆசை நிறைவேற்றேன் பாரு. இப்ப பாரு. ரோஸ் மில்க்ல குளிக்கணும் ரொம்ப நாள் ஆசைன்னு, அதான் குளிப்பாட்டிட்டேன். நமக்கு தான் கிளாஸ் கிடையாதுல்ல, முடிஞ்சுல, வீட்டுக்கு தானே போறோம். கூட கொஞ்சம் ரோஸ் மில்க் நீ சொன்ன பக்குவத்துல மிக்ஸ் பண்ணி தலையோடி ஊத்தி குளி, சூப்பரா இருக்கும். உன் ஆசையும் நிறைவேறிடும். என்ன ஏய் சோடாபட்டி, அறிவில உனக்கு கண்ண என்ன புடதிலே வச்சிருக்க? ஆள் வராங்கன்னு தெரியுமே விளையாடுறதுக்கு நாங்களா கிடைச்சோம். ரோஸ் மில்க் போய் மேல ஊத்திக்கிட்டு என் புது ஷர்ட். ஏய் புது ஷர்ட்ல கொண்டு ஊத்திருக்கேன், ஆள் வர்றது கண்ணு தெரியாது. விளையாடுற இடமாது பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பாத்துக்க. ஒழுங்கா இருந்துக்க. என் ட்ரெஸ்ல பாரு கரப்பட்டுட்டு, புது ஷர்ட் 500 ரூபா தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ என்ன உனக்கு 500 ரூபா கொடுக்கணும் அவ்வளவுதானே? 500 ஷர்ட்டுக்கு இந்த வருத்து வரான். நல்ல வேலை, நானும் 5000 ஷர்ட்டா நினைச்சேன். 500 ரூபா என் கையில இருக்கு. 500 ரூபா கையில வேணுமா இல்ல போன்ல ஜிபே பண்ணவா? ஸ்கேனர் இருந்தா காமி. 500 ரூபாய்க்கு என்ன வாய் பேசுற? யாராவது வேணும் கூட சட்டை மேல கொண்டு ரோஸ் மில்க் விடுவாங்களா? கொஞ்சமே யோசிக்க மாட்டேன். தெரியாத மாதிரி நடந்துச்சு, பின்ன இவனிடம் பேசுற? ஏய் சோடாபட்டி, செய்யறதுல தப்பு. இது சவுண்ட் கொடுக்குற சவுண்டு. ஒரு சாரி கேட்கணும் கூட தோணல. உங்களுக்கு எல்லாம் என்ன பண திமிரு பிடிச்சி ஆடுறீங்க இல்ல? வீட்டுல ஒரு கட்டு காசை கொடுத்து விட்டுருப்பாங்க, போய் அவன் பைக்ல இடி இல்ல காஃபியை கோரி தலையில மேல விடு அப்படின்னு தந்து விட்டாங்களோ உங்க வீட்டுல. மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு வந்துட்டா. ஏய் இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? சோடாபட்டி நீ மடியில விட்டு பேர் விட்டியோ சோடாபட்டின்னு? ஒழுங்கா இருந்துக்க. தெரியாம அவளுக்கு ஓவர் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க. 500 ரூபாய் தர முடியாது, 5 பைசாவும் தர முடியாது. ஒரு நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. சட்டை ரோஸ் மில்க் வந்ததுக்கு ரொம்ப தான் ஆடிட்டு இருக்கான் ஆட்டம். நீ என்ன பிரின்சிபல்ட்ட சொல்றது? நான் சொல்றேன், என்ன மதிக்காம ராகிங் பண்ணான்னு சொல்லட்டுமா? அடிங்க வாட போடவா? ஏய் என்ன பொல்ல தட்டி கோயில கொடுத்துருவேன். மதிப்பு கொடுத்தாதான் மதிப்பு. நீ என்ன சொல்றது? போய் தாராளமா சொல்லிக்கோ. இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. இங்க யார் மேல தப்பு, யார் எந்த ஆட்டம் ஆனான்னு அதுவே காமிச்சு கொடுத்துரும். போ ரொம்ப தைரியமானவன் இருந்தா போய் சொல்லு போ. ஐயோ தெரியாம நம்ம பண்ண தப்புக்கு எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காளே? விடு வா கீர்த்து வாடி. நீ அவ சொன்ன மாதிரி நம்ம மேலதான் தப்பு. இல்ல என் மேலதான் தப்பு. சிசிடிவி கேமரா பாப்பாரு. நீ பிரச்சனை வேண்டாம், ஃபர்ஸ்ட் டே இவனை அப்புறமா பாத்துக்கலாம். வா கீர்த்து சாரிடி வாடி. அட எவ்வளோ பெரிய லைப்ரரி, நிறைய புக்ஸ் இருக்குதே. காமராஜர் ஸ்டோரிலாம் எனக்கு படிக்க ரொம்ப ஆசை. ஜேபி அப்துல் கலாம் ஸ்டோரி கூட எனக்கு ரொம்ப ஆசை படிக்கணும்னு. அப்பாட்ட கேட்டு கேட்டு வாய் வலிச்சது தான் மிச்சம். இங்கே ஒன்றும் விடக்கூடாது. ஒவ்வொரு புக்கையும் ஒவ்வொரு வாரம் எடுத்து எல்லாம் படிச்சிடணும். ஐ ஜாலி, நிறைய புக்காக இருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்கு. ஏய் அடியே ஷோ கரெக்டாக தான் எங்கள் அக்கா சொன்னா, லைப்ரரி பக்கம் மட்டும் போயிடாத. பசங்க லைப்ரரிக்கும் யூஸ் பண்ணதில்லை, சைட் அடிக்கிற பிளேஸு. தயவு செஞ்சு இந்த பக்கம் நீயும் போயிடாத, உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போயிடாதுன்னு சொன்னா. தேங்க்ஸ்க்கா எனக்கு க்ளூ கொடுத்ததுக்கு. எவ்வளோ அழகழகான பசங்க, கேரளா பசங்களாம் நிற்காங்களே. அதோ ஆரியா மாதிரியே ஒரு பையன் இருக்கானே, என்ன அழகாக இருக்கானுங்க. லைப்ரரிக்கு வந்தால் தான் தெரியுது நம்ம காலேஜில் இவ்வளோ அழகான பசங்க இருக்காங்கன்னு.
ஏய் ஒன்றை தாண்டி கூப்பிடுறேன், எங்கே பார்த்துட்டு இருக்க? ஓ, புக்கு நீ எதிர்பார்த்த புக்கெலாம் நிறைய இருக்கோ? பெரிய லைப்ரரி இருக்குல்ல, இங்கே எப்படி நீ புக் எடுக்கிறது? எனக்கு ஏபிஜே அப்துல் கலாம் புக்கும் அப்புறம் காமராஜர் அவங்களோட புக்கும் எனக்கு வேணும். எனக்கு இவங்க ஸ்டோரிலாம் படிக்க ரொம்ப ஆசை. எங்கள் அப்பா தான் வாங்கி தந்ததே இல்லை. இங்கே ஃப்ரீ தானே, எப்படி எடுக்கணும்? ஷார்டா இவா இவ்வளோ கூட்டிட்டு வந்து தப்பா போச்சே. சைட் அடிக்க வந்த இடத்துல புக்ஸை கட்டிட்டு இருக்கா. ஏய், உனக்கு என்ன தேவையோ அங்கே ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் கேளுப்போ. புக் எடுக்க வேணாம் வந்தேன். ஏய், நீ புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ண வரலையா? ரொம்ப சின்சியராக சீரியஸாக புக்கே மேலேயே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ என்னடி பண்ணதுக்கு வந்தேங்க? ஏய், அங்க பாருடி, பசங்கெல்லாம் எப்படி இருக்கானுங்க, லட்டு மாதிரி. என் காலேஜ் லட்சியமே என்ன தெரியுமா? எங்க வீட்டுல கோ எஜுகேஷன் சேர்க்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. எங்க அக்காவும் அட்டம் பிடிச்சி கோ எஜுகேஷன் தான் வந்தா. என்ன அப்படிதான், எங்க அக்கா விட நான் கொஞ்சம் வாழா, உன்னை சேர்க்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. எங்க அம்மா அப்பா காலில் விழுந்து கையில விழுந்து சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து அப்புறமா அந்த காலேஜுக்கே நான் வந்திருக்கேன். நான் என்ன படிக்க வந்தேன்னு நினைச்சியா? கிடையாது கிடையாது. ஜாலியா சைட் அடிக்கணும். காலேஜ் முடிஞ்சு போகும்போது நல்ல ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிடணும். என்ன புரியலையா உனக்கு? நான் காலேஜ் முடிச்சுன்னா எங்கள் வீட்டில் வேலைக்கு விட போகிறாங்க? கண்டிப்பாக கிடையாது. ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அதுக்கு நம்ம பிடிச்ச பையனா, படித்த பையனா, தெரிஞ்ச பையனா இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஐயய்ய, சீ, நீ ரொம்ப மோசம், ரொம்ப கெட்டு போயிருக்க. புக் எடுக்க வந்த இடத்துல பசங்களை பார்த்துட்டு இருக்க. எங்கள் ஊர்லலாம் இப்படி பார்த்தாங்க கண்ணுமலையே தோண்டி போடுவாங்க. ஏய், உன் கூட வந்து தப்பாக போச்சு. எனக்கு புக்கு வேணும், புக்கை எடுத்து கொடுத்துட்டா நீ பாரு. அதான் சொன்னலடி, அங்கே ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் புக் வச்சுட்டு இருப்பாரு, உட்காந்துருப்பாருடி, சைன் போட்டுட்டு வந்தோம்ல. அவர்கிட்ட போய் புக் எடுக்கணும் என்ன பண்ணணும்னு கேளு, ஏதாவது சொல்லுவாரு. நான் முன்ன பண்ண புக் எடுத்ததே எனக்கு அது தெரியும். நான் பாஸ் ஆனதே பெரிய விஷயம். ஏன்ட வந்து கேட்டுட்டு இருக்கா? இது அந்த படிச்சவங்க கூடயே சுத்தக்கூடாதுன்னு சொல்றது. மாப்பிள்ள ஃபிகர்லாம் சூப்பரா இருக்கு பத்தியா? அங்கேயோட லைப்ரரிலாம் நிறைய பொண்ணுங்களா இருக்கு. இந்த ஒன்று நிக்க பாரு, பாவடை தாணி போட்டு, கிராமத்தில் உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பக்கத்தில் ஒன்று நிக்க பாரு, மாடர்ன் மங்கம்மா. எனக்கும் அவளுக்கும் சூட்டபிளா இருக்கும்ல. மாமா, உனக்கு இது ரொம்ப ஓவரா தெரியுது. அந்த பொண்ணு வயசு பார்த்தா சின்ன பொண்ணா தெரியுது. உன் வயசு எங்க, அந்த பொண்ணு வயசு எங்க? ஏன் நீ வச்சாலும் எட்டாது மாமா. அடே என்னடா வயசு வயசு வயசு, உன்னோட ஒரு 8 வயசு வித்தியாசம் தானே. எங்க வீட்டுல அப்ப காலேஜ்ல சேர்க்க பாஸ் இல்ல, இப்பதான் கிடைச்சா அதான் சேர்த்து விட்டாங்க. அதுக்குன்னு சும்மா வயசு வயசு சொல்லிட்டு இருக்காத. நீ இப்படி சொல்லும் போது எனக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது, நம்ம வயசானவரும் அப்படின்னு. டேய் மாமா, வயசானவங்களுக்கு தான் அப்படி எல்லாம் ஃபீலிங்ஸ் வரும். இந்தா என்னே இப்ப நீ சொல்லி போறான், எனக்கு அப்படி எந்த ஃபீலிங்ஸும் வராது. ஏன்னா நான் தான் யூத் ஆச்சே. அவசரப்படாத. பக்கத்துல நிக்கிற ஃபிகர் சூப்பரா இருக்குல்ல. நீ சொன்ன மாதிரி கிராமம் தான் நினைக்கேன். பையன் அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேளுமாப்ல, எந்த டிபார்ட்மெண்ட்னு கேளு. இதுக்கு மட்டும் நான் வேணுமோ? முடியாது முடியாது, இப்ப நான் வயசானவனா தெரியலையோ? உனக்கு வேணா நீ கேளு. காடு பக்கத்துல போய்கிட்டு. அண்ணே அண்ணே, இங்க கர்ம வீரர் காமராஜ் புக்கு எடுக்கணும், எப்படி எடுக்குதுண்ணே? மாப்பிள்ள, உன் கனவு கண்ணி உன் அண்ணேன்னு கூப்பிட்டுட்டா. அந்த அண்ணேன்னு கூப்பிட்டா அந்த தங்கச்சிக்கு கோரிக்கையை நிறைவேற்றி மாப்பிள்ள. ஏய், யார பார்த்து அண்ணன் ஒன்னு சொல்லிட்டு இருக்க? அப்படிங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நான் தெரியும்ல. இந்த அண்ணன் கூப்பிடுற வேலையெல்லாம் ஏண்ட வச்சுக்காத. எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தையே அண்ணங்கிறது தான். மன்னிச்சிருங்க, எங்க ஊர்ல எல்லாரும் அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டே பழகிட்டேனா, அந்த மாதிரி நினைச்சு கூப்பிட்டேன். ஆனா அண்ணன் கூப்பிடுறது ஒன்றும் மோசமான வார்த்தை இல்லையே. ஷோ, அழுது தொலைகிறாளே, ரொம்பவே கஷ்டமா இருக்கே. இங்க பாரு, அண்ணங்கிற வார்த்தை தப்பான வார்த்தை இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. இது காலேஜ், காலேஜுக்குள்ள என்ன அண்ணன் தம்பின்னு ஒன்னுல பேரை சொல்லி கூப்பிடு, இல்ல ஹாய் ஹலோன்னு கூப்பிடு, இல்லாட்டா இந்த பேபி கீபின்னு கூப்பிடுறாங்களே அந்த மாதிரி கூட கூப்பிடு. அதை விட்டுட்டு என்னன்னு இல்ல இல்ல இல்ல, என்ன தவிர யாருனாலும் அண்ணன் கூப்பிட்டுக்கோ, சரியா? எனக்கு அது பிடிக்காது. சரிங்க. ரொம்ப படிப்பாளியோ? கர்ம வீரர் காமராஜர் புக்கா? அந்த ஃப்ரண்ட்ல ஒருத்தர் கண்ணாடி போட்டு தூங்கிட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் கேளு, ஒரு டோக்கன் கொடுப்பாரு. அந்த டோக்கனை அப்படியே பத்திரமா வச்சுட்டு உனக்கு என்ன புக் தேவையோ எடுத்துக்கோ. அப்புறம் 2 நாள் இல்லை 1 வாரம் டைம்ல கொடுத்துடணும். அதை கிழிச்சேன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணுவானோ. ஓகே? அதெல்லாம் கிழிக்க மாட்டேன், நன்றிங்க. என்ன மாப்பிள்ள கடைசி சப்புன்னு ஆயிட்டு. நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி கிடைச்சு தெரியுமா? இந்த பிள்ளைங்க நல்ல கணக்குல புளியா இருக்கும், அதுல படிக்க நினைச்சா நான் படிச்சுட்டு இருந்தல. அப்படி படிச்சு நல்ல மார்க், அப்புறம் தான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடைச்சு. அது மாதிரி தான் காலேஜ்லயும் இந்த கணக்குனாலே பொதுவா பொம்பளை பிள்ளைங்க தான் புளியும் எளியமா இருப்பா. அதான் அப்படி ஏதாவது நல்ல பிள்ளைகளா வரும். நம்மளும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணலாம். இந்த ஏப்ரல் மாதத்தில் காதல் கொண்டேன் அந்த மாதிரி காலேஜ் படத்துல இந்த இன்னொரு படம் உண்டுமே, உள்ளம் கேட்குமே, இந்த மாதிரி ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம கிளாஸ்ல பொம்பளை பிள்ளைங்களே 4 பேர் தானடா இருக்காங்க, ஆம்பளை பசங்க தான் அதிகம்.
என்னத்த சொல்ல, நம்ம போற இடம்லாம் இப்படிதான் நமக்கு அமையுது. கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு லீவுக்கு இப்படிதான் எங்க வீட்டுல போன்னு உயிர் எடுத்தாங்க. பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளை போச்சு, சரி அவளுக்கு கம்பெனி கொடுப்போம்னு போனான்னு பார்த்தா அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பையனுக்கு கம்பெனி கொடுக்கறது தான் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கே வந்திருக்கா. அங்கேயே நமக்கு போச்சா, கிளாஸ் ரூம்ல இப்படி ஆயிட்டேன். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மாப்ள. அப்புறம் காதல் கொண்டன் படத்துல எப்படி, ஓ தனுஷ் தனுஷ் சோனியா கௌரவெல்லாம் சேர்ந்து ஒரு டீமா இருப்பாங்களா, அந்த மாதிரியா? நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல மாப்ள. அத மாதிரிதான் அந்த படத்துல எல்லாம் பொண்ணுகிட்ட பசங்க, பசங்க கிட்ட பொண்ணுங்க அப்படி இருத்தி வச்சிருக்காங்களே, அந்த மாதிரிதான் இருக்குமோன்னு நம்புனேன். பார்த்தா அப்படிலாம் இல்ல மாப்ள. நம்ம ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி தான் எழுதிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க பாத்தியா. பொண்ணுங்க இருக்கிற இடம் பார்க்க கூடாது. ஆக இருக்கிறதே 4 பிள்ளைகளு, அதுல பார்க்க கூடாதான், பேசக்கூடாதான். அது வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியே போனோமா. ஐயோ, நம்ம இப்படி சைலண்டா இருக்க கூடாது. இந்த காலேஜ்ல நமக்குன்னு ஒரு பேரை பொறிக்கணும். உதயா இப்படி, அர்ஜுனா இப்படி. உதய் அர்ஜுன்னால இந்த காலேஜே நடுங்கும். அவங்களா பெரிய ஆளு, கெத்து, அந்த மாதிரிலாம் நம்மள 4 பேர் சொல்லணுமாப்ல. இப்படி அமைங்கி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்டே நல்லா கொஞ்சம் பொறுத்து போவோம். ஒரு வாரம் இப்படி சைலண்டே மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம யாரு, நம்ம ஸ்கூல்ல எவ்வளவு கெத்துன்னு காமிச்சு கொடுக்கலாம். ஹலோ, இது என்னோட பைக்கு, கொஞ்சம் எந்திக்கிறீங்களா? அட நம்ம டஸ்கி தம்பி, உனக்கு வெட்ட பேரே நீக்கிறோமே. உங்க கிளாஸ் பொம்பளை பிள்ளைங்க என் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. சும்மா பேசிட்டே இருந்தேன், உங்க கிளாஸ்ல உள்ளவங்க யாராவது இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்காங்களா அப்படின்னு. அப்பதான் சொன்னாங்க ஹிஸ்டரியில ஒருத்தன் இருக்கான் நீக்ரோ அப்படின்னு. சரியா உனக்கு பேர் வச்சிருக்காங்க, நீக்ரோ. மாப்பிள்ள நினைக்கல, இவன் எந்த பிள்ளையும் பேசாதான் கிடையா. இவன் எதுக்கு வாழ்கானே தெரியல. பேர பத்தியா, வட்ட பேரு நீக்ரோ, அது மாதிரிதான் இருக்கான். ஹலோ, என்ன பைக் அவன் பைக் மேல நீ உட்காந்துட்டு அவனை பாடி ஷேம் பண்ணிட்டு இருக்க? எந்திக்கிறேன் இல்ல நடக்குது வேற. அடேங்க அப்பா, ஹீரோ வந்துட்டாருப்பா. அப்படி பயந்துட்டேன். என்னடா என்ன சவுண்ட்ல ரொம்ப அதிகமா இருக்கு? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? ஸ்கூல்ல டானு, காலேஜ்ல பெரிய டானு. எங்களை எதுவும் வச்சுக்கிட்ட பைக்ல கொஞ்ச நேரம் உட்காந்து இருப்பேன். உன்னால என்ன பண்ண முடியும்? எங்க பண்ணு பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட ஸ்கூட்டி அங்கதான் இருக்கு. நீங்க எந்திரிச்சதான் எடுக்க முடியும். முடியாது, எந்திக்க முடியாது. எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் எந்திப்பேன். அதான் பக்கத்துல ஹீரோ நிக்கிற, அவர்கிட்ட சொல்லு பைக்கும் ஸ்கூட்டியும் எடுத்து கொடுப்பாரு. நில்லு, கால் வலிக்காதான், ஒரு 10 நிமிஷம் அப்புறம் பைக்கை கொடுக்குறேன். டேய் மாப்பிள, என்ன அடிச்சுட்டான்டா. டேய் ஏமலே கை வச்ச, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. என்ன தைரியம், ஏன் கண்ணு முன்னே என் ஃப்ரெண்டை அடிச்சுட்டல? உன்ன சும்மா விட மாட்டேன். எந்த டிபார்ட்மெண்டா நீ? பெரிய இவனா இருக்க? என்ன பொண்ணுங்க மாதிரி சீன் போடுறியா அடிச்சு? உன் ஹீரோயிஸ் தான் காமிக்கிற. உங்க பாரு, உன்னை விட நான் பெரிய ஹீரோ தெரியல. டேய் ஆள் தெரியாம கை வச்சுட்டுல, உன்னை என்ன பண்ற பாரு. டேய் உன்னால என்ன பண்ண முடியுமா தாராளமா பண்ணிக்கடா. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நான், ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட். போதுமா? பொம்பளை பிள்ளைக்கு பைக்ல ஏறி உட்காந்துட்டு சீனை போட்டுக்கிட்டு நானும் மண்ணாங்கட்டினேன். தள்ளுடா. என்னப்பா கிரௌடா இருக்கு, என்ன பிரச்சனை? இந்த மாதிரி வெயிட்டிங் சீட்டு பார்க்கிங்ல எல்லாம் கூட்டம் கூட கூடாதுன்னு சொல்லிருக்கல காலையில மீட்டிங்ல. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானே நீங்க? இல்ல சார், இந்த பொண்ணோட பைக் பார்க் பண்ணிருக்கு, எடுக்கலன்னா எடுக்க விட மாட்டாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து. உங்களால எப்படி முடியுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அதான் கொஞ்சம் தள்ளுங்க அன்பா சொல்லிட்டு இருக்கேன் சார். தம்பி, நீங்க டைரக்டர் இன்பசேகரனோட பையன் தானே? காலையில நான் டேடி வந்து அவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணாரு. நீங்க பாரு, ஸ்கூல்ல அட்ராசிட்டி காமிச்ச மாதிரிலாம் இங்க காமிக்க நினைக்க கூடாது. ஓகே, பார்க்கிங் வந்து இங்க காமன் தான், லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும். இங்க அந்த கூட்டம் போடுறது, கேண்டீன்ல இருந்து அட்ராசிட்டி பண்றது இதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா கொடுக்குறேன். இன்னும் இங்க அந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணதை பார்க்க கூடாது. ஓகே, கிளம்புங்கப்பா. ஓகே சார், டேடிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். பிரச்சனை எல்லாம் பண்ணல சார், சும்மா உட்காந்துருந்தோம். எந்திரிங்கன்னு சொன்னா எந்திரிச்சிருப்போம். அதுக்கு இந்த பையன் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்றான். ஓகே சார், இன்னும் இப்பெல்லாம் நடக்காது.